ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக, அக்யூரேசிக்காக கை ரேகையும் ஜாதகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்திலையும் கூட அந்த ஈவெண்ட் நாம பார்க்கணும். இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கையிலே கூட அது கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைனலைஸ் பிரஷ்ன சாஸ்திரத்துல தான் ஆகணும். அது விட்டுட்டு நாம வெறும் ராசியில உங்களுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு எஃபெக்டிவான வே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. அங்க உங்க கைரேகையும் உங்க ஜாதகம் ரெண்டுமே வச்சு, எதுக்குன்னா நம்ம பர்த் டைம் சரியா இருக்காது, பர்த் டேட் கூட சரியா இருக்காது. எத்தனை பேருக்கு பிறந்த டேட் டைமே சரியா தெரியல. அப்படின்னா உங்களோட ஜாதகம் எப்படி சரியா இருக்கும்? அதனால நம்ம கைரேகையில அந்த ஏஜ் அந்த டேட்டு எல்லாமே நம்ம ஒரு அலைனடா பார்த்து ஒரு ப்ரெடிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மகர ராசி, இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு திருமணம் எப்போ நடக்கும் பாருங்க. மகர ராசியோட சப்தம ராசி எது? கடகராசி. கடகராசியோட அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் எங்க இருக்கா? சந்திரன் ரொம்ப ஸ்பீடா ஒரு மூவ்மெண்ட் ஆகிற ஒரு கிரகம் இல்லையா? அந்த கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு பாருங்க. அது ரிஷபராசில இருக்கா? நீங்க பிறந்தப்போ உங்க நட்டல் சார்ட்ல அந்த சந்திரன் ரிஷபராசில இருக்காரா? ரெண்டாவது எந்த கிரகம் அதை பார்க்கலையா? கேர்ஃபுல்லா ஒரு தடவை பாருங்க. சனி ஏதாவது பார்த்துட்டு இருக்கா? செவ்வாய் பார்த்துட்டு இருக்கா? இல்ல. அப்படின்னா உங்களோட மகர ராசியிலேருந்து சந்திர கிரகம் அஷ்டம பாவத்திலேயோ 12வது பாவத்திலேயோ சிஷ்ட பாவத்திலேயோ இது இருக்கா? இல்ல. சந்திரன் எக்ஸலரேட் ஆகுறது ரிஷபராசில தான் உச்சமாகிறது. ஆனா கடகராசியில ஸ்வராசியில ரொம்ப எனர்ஜியாக இருப்பான். இப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்க திருமணம் பிலோ 26th ஏஜ்குள்ள 27th ஏஜ்குள்ள நீங்க முயற்சி பண்ண ரொம்ப சீக்கிரமே நடந்துடும். ஒரு பிரச்சனையே இருக்காது, ரொம்ப ஈஸியா எல்லாமே நடக்கும். நீங்க மேட்ரிமோனி வெப்சைட்டுக்கு போறது வேணாம், நீங்க தேடுறது வேணாம், ஈஸியா சம்பந்தம் வந்துடும், பாப்பீங்க, கல்யாணம் நடந்துடும் ஈஸியா. திருமண வாழ்க்கையில் கூட பிரச்சனையே இருக்காது நிறைய பேருக்கு இப்படி இருந்துச்சுன்னா. ஒருவேளை சந்திரன் கம்பஸ்ட் ஆயிடும். யூஸ்வலா சூரியனுக்கு ரொம்ப சமீபத்துல அது கம்பஸ்ட் ஆயிடும். அது அஸ்தமன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு சூரியனோட சக்தினாலே அது கம்பஸ்ட் ஆயிடும். ரெண்டாவது பாப கிரகங்கள் பார்த்தா ஒக்கரியான சனி, செவ்வாய் பார்க்கறது, ராகு பார்க்கறது, சூரியனுக்கு ரொம்ப சமீபத்துல வருது. எல்லாமே இதுல ஏதாவது 2 3 இருந்தா போதும், திருமணம் 27 தாண்டி 33 வரைக்கும் போயிடும். 3வது கேட்டகரியில 33 ஆனாலும் கூட திருமணம் நடக்காது. எதுக்குன்னா சந்திரன் மகர ராசியில பிறந்தவருக்கு நல்ல பிளேஸ்லயே இருக்காது, பிரச்சனையை கொடுக்கும். 3க்கு மேல தோஷங்கள் இருக்கும். அது கம்பஸ்ட், வக்கரி ஆகிறது, அது நீச்சமாகிறது. ருச்சிக ராசியில நீச்சம் ஆயிடும் சந்திரன். அவருக்கு எல்லாருமே திருமணம் ரொம்ப டிலே ஆயிடும். நீச்சமான சந்திரன் ஒரு மாதிரி மலஃபிக்கா பிஹேவ் பண்ணுவா, அது ஒரு திருமணமே டிலே ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா நீங்க பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. பரிகாரம் என்னன்னா சந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட மந்திர ஜபம், வெறும் மந்திர ஜபம் தான். ஒரு யந்திரம் வாங்குங்க, பைரவி ஆஸ்ட்ரோல புக் பண்ணுங்க, உங்களுக்கு யந்திரம் அனுப்புவாங்க, யந்திரம் வச்சவங்க மந்திர ஜபத்தை சொல்லுங்க. இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட்ல, அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை விட்டு காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், நியூமராலஜி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது இது எல்லாமே இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வரும்.